அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம மாலை நேரம் ஆயிடுச்சு. கோழிங்களுக்கு வந்து தீவனம் கொஞ்சம் போட்டுட்ருக்கோம். இப்போ தீவனம் சாப்பிட்ட நம்ம கோழிங்களை பார்த்துட்டிங்களா? இப்போ அதை விட முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம கோழி குண்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக பவுட்ரு மாதிரி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இதுதான் கிருமி நாசினி. இது எல்லோரும் ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் அதுதான் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு. நம்ம வீட்டுக்கு செவுருக்கு அடிக்க பயன்படுத்தக்கூடிய சுண்ணாம்பு தான் இது. இதை தான் நம்ம கிருமி நாசினியாக பயன்படுத்திகிட்ருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் வாங்கி போடுவாங்க. அதுக்கப்புறமா நிறைய மருந்துகள்லாம் விற்குது, அதை வாங்கி ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அதெல்லாம் நிறைய செலவாகும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது போல் ப்ளீச்சிங் பவுடரை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தாமல் சுண்ணாம்பு வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிருமி நாசினியாக பயன்படும். கோடை காலத்தில் மட்டும் கிடையாது, மழை காலத்துலேயும் வந்து இதை நான் பயன்படுத்துவேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொட்டகையை சுற்றி போட்டிருந்தேன், உள்ளே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருக்கிட்டு போடுவேன். வாரத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா இதை நான் பயன்படுத்துவேன். பக்கத்து குண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்தே தெரியும் வெள்ளையாக இருக்கிறது. எல்லா செவறுகள்லேயும் போட்டிருப்பேன். இதுபோல் வாரத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா பெருக்கிட்டு நம்ம இந்த மாதிரி சுண்ணாம்பை வந்து போட்டோம்னா நல்ல ஒரு கிருமி நாசினியாக பயன்படும். அதனால் நோய் பரவல் வந்து பார்த்திங்கன்னா குறையும். இங்கே பாருங்கள், செவரெல்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள். இது போல் போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கைப்பிடி இருந்தாலே போதும். அந்த அளவுக்கு சுண்ணாம்பு இருந்தாலே போதும். ரொம்ப கம்மியான விலையிலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிருமி நாசினியை தயார் பண்ணி நம்ம போட்டுடலாம். நம்ம வாங்கிட்டு வந்து அப்படியே போட வேண்டியது தான். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செலவும் மிச்சமாகும், அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாகவும் இருக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்காக தான் இந்த ஒரு காணொலியை நான் எடுத்திருக்கேன். இதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் சுண்ணாம்பு வந்து பார்த்திங்கன்னா கூண்டு நிறைய போட்டு வைங்க. கிருமிகள் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிரும், எந்த ஒரு நோயும் பரவாது. இந்த ஒரு தகவல் சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. மறுபடியும் ஒரு தடவை நம்ம கோழிங்களை பார்க்கலாம். அடுத்த காணொலியில் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம மாலை நேரம் ஆயிடுச்சு. கோழிங்களுக்கு வந்து தீவனம் கொஞ்சம் போட்டுட்ருக்கோம்.